ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில பரிசுத்தமான ஒரு நாளில் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இடம் பரிசுத்தமான தேவனுடைய ஆலயம். எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அசுத்தமானது அல்ல, பரிசுத்தமான இடம். பரிசுத்தமான இடத்தில் வந்திருக்கிறோம். அதுவும் பரிசுத்தமான ஓய்வு நாளில் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். தேவனுக்கு கொடான கூடி. இப்படிப்பட்ட ஓய்வு நாளை காணாமல் எத்தனோ பேர் கடந்து போயிருக்கிறாங்க, எத்தனோ பேர் மறைத்து போயிருக்கிறாங்க, எத்தனோ பேர் வேத நிமித்தமாய் ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிறார். கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களே நாம் எல்லாரும் உரிமத்தை கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி எல்லாரும் கரங்களை கட்டி கர்த்தருக்கு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம் தேவனுடைய செய்திக்கு போவதற்கு முன்னாடி சில காரியங்கள் சொல்ல அவசரப்படுகிறேன். இந்த நாளில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான மதுரையாகவும் புருஷை கிராமம் எத்தனை ஆண்டுகள் காலகட்டத்திலிருந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன். தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, உண்மையாகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு நடத்துவதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் கடந்து போவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளை கொடுத்துக்க நன்றி. இந்த நேரத்தை கொடுத்துக்க நன்றி. அடியை மறைத்து பேசும் உன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற பெரிய காரியம் செய்யும். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு வாசித்த வேத வசனத்தை குறித்து பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு ஏழ்மையான லாசர். ஐஸ்வர்யவான் உடைய வாழ்வில் அவன் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான், நிறைய மகிமையை பெற்றிருக்கிறான். அவன் பெற்றிருந்தாலும் அவன் நேயத்திற்குள்ள போகணும். என்ன பண்ணும்? நேயத்திற்கு கொண்டிருக்கிறது எல்லாம். இந்த மூலகத்திலே கர்த்தர் உன்னை ஒரு விதையாய் விதைச்சிருக்கிறார். என்ன இருக்கிறாரு? விதை. நீ நல்ல விதையா இருக்கிறாயா இல்லை கெட்ட விதையா? நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். ரெண்டாவது ஆண்டவர் வந்தார். இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு போறதுக்கு முன்னாடி, எருசலேமுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. பார்ப்பதற்கு தான் அழகு, ஆனா உடம்பு முழுவதும் உன்னுடைய இலையெல்லாம் அழகா இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து கனி தராரு. அங்க இல்ல, பசி ஆயிடுச்சு. கனி அதாவது நல்ல குவாலிட்டி இல்ல, நல்ல மனிதன் இல்ல. நல்ல குவாலிட்டி நினைத்தோம். உனக்குள்ள பரிசுத்தாவி நீ பார்க்கிறத வெள்ளச்சோளமா இருக்கிற, சமுதாயத்துல தலைவரா இருக்கிற, பெரிய ஆளா இருக்கிற, கார்ல போற, பிளேன் கார்ல இருக்கிற, ட்ரெயின்ல போற, பல நாடுகளுக்கு சுற்றுற, பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கிற. ஆனா உனக்குள்ள என்ன இல்ல? என்னமே கொடுக்கிற தியாகம், கொடுக்கிற கரங்களா இருக்கணும். ஆனா நல்ல கவனிச்சு பாருங்க, நீ அழகாக இருக்கிற மரம், ஆனா கொடுக்கிற மரமா? எல்லாரும் ஒரு நாளில் மறிக்கதான் போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறிக்கும் போது கட்டாயம் எல்லாருக்கும் நேர்த்திப்பு உண்டு. யாராவது நேர்த்திப்பு கட்டாயம். அந்த நேர்த்திப்பு தான் அங்கதான் ஒரு கேள்விகள் கேட்கப்படும் போது அங்க பதில் சொல்லணும். உங்களுடைய லிஸ்ட் அப்படியே கொஞ்சம் இறங்கும். என்னென்ன பண்ணிருக்கிற, என்னென்ன தவறு செஞ்சிருக்கிற, என்னென்ன பண்ண, யார் என்னென்ன
கிண்டல் பண்ண யாரா இருக்குன்னு தவறு செஞ்சிருக்கிறேன் அதெல்லாம் லிஸ்ட்ல வரும். அப்பதான் தராசு போல நிறுத்துவார் கடவுள். அப்ப அந்த ஐஸ்வர்யவான் என்ன ஆயிட்டான்? தராசு போல நிறுத்தும் போது அவன் எங்க போயிட்டான்? நகரத்துக்குள்ள போயிட்டான். படிச்சு பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 படி பார்க்கலாம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இரத்தபரமும் வேறு பெற்ற வஸ்திரம் தரித்து சந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். 23 படிமா. பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை எடுத்து ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அல்லேலூயா. யாரை கண்டான்? ஆபிரகாமை கண்டான். மூணு மேலே ஆபிரகாமை காண்கின்றார். அவர் மடியிலிருந்து லாசர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாரு, தேவனுடைய பர்வதம் மேலே இருக்கிறது, நரகம் இருக்குது, பாதாளத்தில் இருக்குது. அவன் என்ன பண்றான்? ரொம்ப வேதனைப்படுகிறான். இங்க பூலோகத்தில் இருக்கிற வரை நல்ல ஆடம்பரமா இருந்தான், நல்ல குவாலிட்டி கிடையாது, நல்ல பேர் கிடையாது, குடிக்கிறவனா இருந்தான், திருடனா இருந்தான், கொலை செய்யறவனா இருந்தான், கெட்ட வார்த்தை பேசுறவனா இருந்தான், கெட்ட சமைக்கிறவனா இருந்தான், சூடு வைக்கிறவனா இருந்தான், மத்திய வைக்கிறவனா இருந்தான், ஒருவன் கொலை செய்யறது எண்ணம் இருந்தான், ஒருவனுக்கு வேலை கொடுக்கக்கூடாது என்று எண்ணம் இருந்தான். ஆனா ஐஸ்வர்யவனா இருந்தான். ஆனா அவனுக்கு என்ன இல்லை? தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை இல்லை. அல்லேலூயா. 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 பாருங்க, தேவனுடைய கிருபை இருந்தா கட்டாயமா ஐஸ்வர்யனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைச்சிருக்கும். கிருபை என்ன? நான் தகுதி இல்லாமல் இருக்கேன், நான் பாவி. சகை என்ன பண்ணான்? ஆண்டவரே, நான் ஒரு ஆழக்காரன், நான் பாவி, வட்டி மேல பணம் கொடுத்து நிறைய பணம் சொத்து சேர்த்துக்கிறேன். ஆனா நீ என் கிட்ட வந்த உடனே நான் ஆட்டோமேட்டிக் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் ரெட்ட தனியா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் எவ்வளவு நற்செய்தி அறிவித்தாலும், எவ்வளவு சத்தியத்தை அறிவித்தாலும், இந்த காலம் கேட்டு அந்த காலம் விடுறத விட்டுற. நல்ல பணம் கொடுத்திருக்கிறாரு, நல்ல காரம் கொடுத்திருக்கிறாரு, நல்ல வசதி கொடுத்திருக்கிறாரு, ஆனா உதவி செய்யறதுக்கு கிருபை இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு கிருபை இல்லை. கொடுத்தியா அத கடவுள் நமக்கு. நீ நல்ல கனியா இருக்கணும். ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலும் நல்ல கனியா இருக்கணும். ஆனா ஐஸ்வர்யவான் அவனுக்கு தேவனுடைய கிருபை இல்லாதபடியா பார்ப்பதற்கு தான் ஐஸ்வர்யவனா இருந்தான். அவன் மரித்த பிறகு அவன் பாதாளத்தில் பயங்கரமாய் அவஸ்தைப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், ஏற்றப்படுகிறான். இன்றைக்கு கடவுள் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் பல 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 விதத்தில் இருந்தோம், ஏதோ ஒன்று வணங்கி கொண்டிருந்தோம். ஆனா கடவுள் எப்ப நம்மளை தொட்டாரோ அன்னைக்கு தான் இருந்தோம். மாற்றுதல் சின்ன விஷயம். ஆண்டவர் என்னை தொட்டார், இயேசு எனக்கு சுகமாக்கினார். யூடியூப்ல எல்லாம் பாருங்க, நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. ராமராஜ் கொடுக்க போனாரு சாட்சி, நடிகர் ராமராஜ், இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார். செந்தில் கூட மனம் திரும்பி இருக்கிறார், ரட்சிதா கூட மனம் திரும்பி இருக்கிறார். எத்தனோ பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. யாரு? இயேசு என்னை. எத்தனோ பேர் மந்திரவாதிகளும், எத்தனோ பேர் இயேசு தொட்டார், நான் இன்னைக்கு குணமாகி மரண படுக்கையில் இருந்து நான் ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார், எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்கு மகிமை கொடுத்தார். இந்த பாவத்துக்கு அடிமை இருக்க மாட்டேன்
அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதி இல்லாத என்னை இந்த ஆலயத்தில் உட்காரும்படி என்னை தகுதிப்படுத்தினார், என்னை பரிசுத்தப்படுத்தினார். என் தேவன் விடாதபடி சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இப்படிதான் ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் பயங்கரமா சூழலில் இருந்தால் அவன் வேண்டிக் கொள்றான். என்ன வேண்டிக் கொள்றான்? ஐயா, என்ன மாதிரிலாம் இருக்கிறாங்க, பல தவறுகள் செய்றீங்க, பாவத்தை வீழ்ந்து போயிருக்கிறாங்க, எப்போதும் பாவம் செய்றீங்க, வட்டி குட்டி கடைக்காரனை பயங்கரமாய் கொடுமைப்படுத்துறாங்க, என்னை அனுப்புங்க, இந்த ஊழலுக்கு இந்த நகரத்தை விட்டு என்னை அனுப்புங்க, நான் என்ன பண்றேன், நான் போயிட்டு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த நச்சீத வீட்டுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நச்சீத வீட்டுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க போய் சொல்லுவாங்க, நீ சொன்ன அவசியம் இல்லை, உனக்கு ஒரு தரம் தான், இதோட நேரத்துக்கு வந்துட்டேன். ஆனா லாஸ்ட் முடிவில் ஒரு காலகட்டத்தில் அக்கினி கடவுள் தள்ளி எடுத்து தெரியாது, நேரம் படுத்துக்கிறாரு, அவசரப்படுத்துக்கிறாரு. அல்லேலூயா. அது யாருக்கிறாங்க? தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, போதகர் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒருவேளை மனம் திரும்பினால் மனம் திரும்பட்டும், ஒருவேளை மனம் திரும்ப விட்டால் போகட்டும். அல்லேலூயா. கல்லன் என்ன பண்ணாரு? கடவுள் இயேசு என்ன பண்ணாரு? கல்லனை பார்த்து ஒரு கல்லன் சொல்றான், நம்ம செய்த தவறுக்காக இந்த சிலுவையில அறையப்பட்டோம். ஆனா இவரோ ஒரு தவறையும் இவரை போய் அடிச்சாங்க, ஆணிகள் குத்தப்படுறாங்க, உள்ள சூட்டப்படுறாங்க, என்ன எவ்வளவு மோசமான சொல்றாங்க. அந்த கல்லன் சொல்றாங்க, ஆண்டவரே ஜெபம், ஆண்டவரே என்ன நினைத்து சொன்னாரு, இன்னைக்கு என்னோடு கூட என்ன பண்ணலையா? ஜெபிக்கலையா? ஏன் நம்ம ஆசீர்வாதங்கள் இருக்கிறோம்? ஜெபம் இல்லை. ஏன் நம்ம மகிமையில இருக்கிறோம்? ஏன் நல்ல உணவு இல்லை, நல்ல துணி இல்லை, நல்ல படிப்பு இல்லை, ஜெபிக்கல? என்ன செய்யல? தேவனுடைய கிருபை நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபை நம்ம மீது வரணும்னா நம்ம தேவனுக்கு பாருங்க, இதுதான் ஆண்டோடு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். லாஸ் என்ன பண்ணாரு? அப்படியே இருந்தார், எந்த பாவமும் செய்யல. அவனும் மரித்தான். அவன் எங்க போயிட்டான்? ஆபிரகாமில. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் செய்யாதிருப்போம், பாரில் சாட்சி பாவம் செய்யாதிருப்போம், பாரில் சாட்சி பாமேக வந்த பரமானையே பாரோக்கி எடுத்துரைக்க நல்லாய் ஊற்றும் தேவா நற்கனி நந்தர நித்தம் துதிப்பாட நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆவி என் மேல் ஊற்றப்பட வேண்டும், நல்ல அபிஷேகம் என் மேல் ஊற்றப்பட வேண்டும். நாம் தீமையான வார்த்தைக்குள்ள போகக்கூடாது. இந்த கிருபை மேல் ஊற்றப்பட வேண்டும். பாருங்க, லாசருக்கு பாடுபட்டான், துன்பப்பட்டான், வேதனைப்பட்டான், பற்கள் நிறைவுல இருந்தான், ஆனா பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேரு ஐயோடு கஷ்டம் வந்துச்சு, ஐயோடு துன்பம் வந்துச்சு, இயேசு ஏற்றுக்கொண்டதுனால தான் நான் படிக்காம போயிட்டேன், இயேசு ஏற்றுக்கொண்டதுனால கௌரவிச்சாங்க, இயேசு ஏற்றுக்கொண்டதுதான் எங்க சமுதாயத்தில் என்னை யாருமே நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போறதுக்கு பைத்தியமாயிட்டோம். சிலுவை என்ன? பாவம் சுமக்கணும். நீ பரலோகத்துக்கு போனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்.
பின்பற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் சுமக்கணும். வாரத்தில் ஒரு நாள் ஒரு நாள்ல தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். வேலூரில் குறிக்காரணத்தில் ஒரு விஷயம் கொடுத்தினான். அருமையோட பார்த்து 150 பேர் இடத்தில் கொண்டு அவங்க சொல்றாங்க, ஐயா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா வெள்ளைக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டு எல்லாரும் ஃபுல்லா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் குறிக்காரர்களை போல பலவிதத்தில் தொய்து கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையா இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் உண்மையானவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் கிருபை ஊற்றப்படும் போது நீ பலன் அடைகிறீர்கள். யார் மூலமா? தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் நற்செய்தியை கேட்டு நீ பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பினார் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு இடத்துல போய் செபிக்கிறார். ஆனால் வேப்பனப்படத்தில் செபிக்கிறதில்லை. ஜெபத்தில் ஆகாத காரியம். அல்லேலூயா, பாருங்க. லாசரு அவன் என்ன பண்ணா? ஒரு தரித்திரனா இருந்தாலும் கூட அவன் தேவனுடைய கிருபை கிடைத்தது. அவன் ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்ததுக்கு தகுதி பெற்றான். இன்றைக்கு நாம் தகுதி பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? சொல்லுங்க. அதனாலதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுது 14ஆம் வசனத்துல, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாமே. லாசரை போல இன்றிலிருந்து நீங்கள் பழையெல்லாம் விட்டு ஒரு மகன் பிள்ளையை பார்த்து அசியசியமா வார்த்தை பொண்டாட்டிக்கு திட்டம் பொண்ணு பிள்ளைங்க தப்பில்லை. அதே கெட்ட வார்த்தை, அதே சமைக்கிறது, எல்லாமே அசியசியம் பேசக்கூடாது. குடிச்சிட்டு வந்தா என்னென்ன வார்த்தை பேசவும் தெரியாது. மனைவி என்ன போன, பிள்ளை என்ன போன, யார் பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட பழைய சிலர் விட்டுடுங்க, ஒரு புது மனிதனாக மாறுங்க. தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. கடவுள் நிச்சயம் நம்ம என்ன பண்ணாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கிதியோன் என்ற ஒரு மனிதர் இருந்தார். நியாயாதிபதி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க 1-24 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் மட்டும் படிப்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கடவுள் பார்வைக்கு என்ன பண்ணாங்க? பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் 7 வருஷம் அவர்களை 7 வருஷம் மீதியாரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமா செய்தாங்க. தேவனுக்கு பிடிக்காதெல்லாம் செஞ்சாங்க. இதை விட்டு விடுங்க சொன்னார். விக்கிரத்துக்கு கிட்ட போவாங்க. அப்பதான படுதுமா பிசாசு பைபிள் கூட படிக்குது. என்ன படிக்கும்? பைபிள் கூட படிக்கும். படிக்கவே தெரியல. அவன் பிசாசு அறிவிச்ச என்ன படிக்கும்? பைபிள் சாரமா படிக்கும். அழகா படிக்கும். பிரசன்னா பண்ணும். ஒரு பிசாசுனை பற்றி ஏத்து பார்த்தேன். நீ தேவனுடைய குமாரனா? நீ உபாசிக்கிறல? நீ உபாசத்தை காத்திருக்கிறல? இந்த கல்லடா பண்ண அப்பமா மாற்று. அது பிரசன்னா தேசம். நீ நான் யாரு? இல்ல? அப்ப விக்கிரத்தோப்பு, விக்கிர ஆராதனைகள், விக்கிர பிசாசுடைய கிரியைகள் பேசும். மந்திரம் பண்ணும். சூரிய மந்திரம் பண்ணி உன்னை மழக்கும். அதான் அழகிருமாலை நீலத்திடாதே, அதை நம்பாதே மழகிடுமே, மரணமோ சந்திக்குமே, மரணமே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை.
எப்படி வச்சிருந்தே இல்லை. ஹalleluya. பாருங்க நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் போயிடுது. அதை இஸ்ரவேல் மக்கள் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை விட்டு பின்வாங்கி போனார்கள். நான் எகிப்திலிருந்து கொண்டு வந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டார்கள், ஆனா என்னை விட்டு வேற விக்கிரத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்படி ஊழியக்காரர் இப்படி இருந்த ஊழியக்காரர் பெல்ல நினைக்கிறார், நம்ம ஒரு பெல்லு, 2 பெல்லு, 3 பெல்லு, 4 பெல்லு என்ன பண்ணாங்க? கொஞ்சம் குடிச்சிட்டு ஓடி வரணும். ஓய்விடாத காலையில இருந்து குடிக்கணும். நல்லா வந்து காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு பார்ப்பேன். எப்போ ஆயிரத்தி போன டைம் ஆயிடும், பஸ் கிடைக்கும் அது கிடைக்கும், பயம் வந்துடும். ஹalleluya. ஹalleluya. ஆளே சீக்கிரமா போயிடணும். நமக்கு நிம்மதி கொடுக்கிறது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, நம்ம கவலைகள், பாவங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாம் தீர்க்கிறது என்னன்னா தேவனுடைய ஆலயம். ஹalleluya. 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 இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப தயக்கப்படுறாங்க. அதனால இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார் கடவுள், 7 வருஷம் மீதியான கையில ஒப்பு கொடுக்கிறேன், அவங்க அடிமைப்படுத்துவாங்க. என்னதான் பயிர் விளைச்சல் கொடுத்தாலும், என்னதான் விளைச்சல் இருந்தாலும், என்னதான் உனக்கு நிறைய பணம் இருந்தாலும் அதை கொள்ளடிச்சுட்டு போயிடுவாங்க. 7 வருஷம் என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நல்ல பயிரெல்லாம் இருக்குமா, அழகா இருக்குமா, உடனே மீதியம் தேசம் ஒரு பக்கத்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு அவங்க நாசத்தை பண்ணிட்டு பயங்கரமா குற்றப்படுத்திட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்கும்போது தான் அவங்க ஒரு காலகட்டத்தில் கர்த்தரை பிடித்து பார்த்தாங்க. ஹalleluya. அப்பதான் சொல்லிக்கிறாங்க, ஆண்டவரே, இஸ்ரவேல் தேவனே, எகிப்திலிருந்து கொண்டு வந்த ரட்சகரே, எனக்கு மீதியான் தேசத்துக்காரன் எங்களை குடும்பியப்படுத்துகிறான், எங்களுக்கு அப்பப்போ விடுதலை கிடைக்கும். அப்போ ஒரு மனுஷன் இருக்கிறார். எப்படி மோசேவை கடவுள் எகிப்திலிருந்து இருக்கிற ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மோசேவை அழைத்து வந்தாரோ, அதே போல் இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி கிதியோனை ஆண்டவர் ஏற்படுகிறார். ஹalleluya. ஹalleluya. கிதியோன் என்ன பண்ணினார்னா, இந்த கோதுமை பணி, இந்த புடமிட்டுதல் பண்ணி கொண்டிருந்தார். எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மீட்டுக் கொண்டு வருவது கூட யோசித்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் மனேசேயுடைய குடும்பத்திலிருந்து அந்த கிதியோனை அழைப்பு கொடுக்கிறார். நீதான் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். அப்ப கிதியோன் சொன்னான், ஒரு தேவதூதர் நிற்கிறாரு, உடைய கிதியோன் என்ன பண்ணாருமா, கடவுள் நோக்கி சொல்றாரு, ஐயா ஒரு நிமிஷம் ஐயா சொல்லிட்டு ஒரே ஒரு ஓடி மந்திர ஒரு கன்று பண்ணி பிடிச்சி அடிச்சு நொறுக்கி நல்ல ருசியான நல்ல மெழுகு சீரகம் நெஞ்சு போட்டு போட்டு நல்ல அழகா செஞ்சு சப்பாத்தி நல்லா செஞ்சு எடுத்துக்கிட்டு ஓடிட்டு கொடுக்குறாரு. என்னன்னா தேவனுடைய மனுஷன் நீதிமொழி புஸ்தகம், நியாயமொழி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 படிச்சு பாருங்க, அழகா போட்டிருக்கிற வசனம். ஹalleluya. ஹalleluya. ஊழியக்காரர் வந்தாவே தண்ணி கொடுக்கிறதுக்கு கஷ்டம். யார் யார் ஊழியக்காரர் நல்லா போஷிக்கிறாங்களோ அந்த குடும்பம் பல மடங்கு ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா கருத்து அடிக்கிறது. நான் சொல்லணுமா வேதம் சொல்லுது, நான் சொல்லணும் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய தூதர் நிற்கிறாரு, ஒரே ஒரு ஓடுறாரு, என்ன ஆண்டவரே உன்னத அழைக்கிறேன், மீதியான் தேசத்தில் இருக்கிற என் அடிமைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்காக உன்னத அழைக்கிறேன் வருவது இரப்பா பிரச்சனை பண்ணி ஓடி போய் நல்ல கரியல் எடுத்து சப்பத்தில் கொடுக்குறாரு. நல்ல எச்ச ஒன்று சாப்பிட்டு பிறகு நீ போ, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். ஹalleluya. 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 மீதியானுடைய மக்கள் எப்படி தெரியுமா, பயங்கரமான சண்டை போயிருக்கு. வெட்டிக்கிளியை போல போகலாம், வெட்டிக்கு எப்படி பறந்து கூட்டமா இருக்கலாம். 30,000 பேருக்கு மேல இருப்பாங்க. எத்தனை பேரு? 30,000 பேருக்கு மேல. சின்ன பயங்கர அப்படி வந்து அதை புழுதிட்டு கலட்டு கொண்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட மத்தியில கிதியோன் 300 பேரை வைத்து, எத்தனை பேரு? 300 பேரை வைத்து தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு அந்த மீதியானுடைய மக்களை சராமரி விட்டு தள்ளி வெற்றி பெற்று இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து வந்தாராம். எல்லாம் கரத்தை அடிக்கிறது. ஹalleluya.
நம் வீரமனை கர்த்தருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிதான விஷயம் பாருங்க. இப்படிதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கிருபை பெற்றவர்களாகவும் லாசரை போல உண்மையாக உள்ளவர்களாகவும் நீங்க தேவசனத்தில் ஒப்பு கொடுங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்துல கடவுள் ராஜ்யம் உங்களுக்கு தெரியாதுமா? எப்ப நேரத்துக்கு இருக்கு, எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் போர், எங்க பார்த்தாலும் பயங்கர பிரச்சனை, எங்க பார்த்தாலும் சாவு, எங்க பார்த்தாலும் பல நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கணும், நாளைக்கு பார்க்க முடியல. தயவு செய்து கடவுள் இன்னும் உனக்கு கிருபை கொடுக்கிறார். இன்னும் உனக்கு லாசரை போல ஆபிரகாம் மடியில படுத்திருக்கும்படி தேவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ மனம் திரும்பினால ஆபிரகாம் மடியில படுக்க முடியும், உட்கார முடியும். ஆனா நீ மனம் திரும்பினா ஐஸ்வர்யனை போல அக்கினிச்சோட நரகத்துல அப்படியே தண்ணி தாராம அப்படியே கத்திக்கொண்டே இருப்ப எச்சரிக்கை கொடுக்கிறாரு. மனம் திரும்ப கடவுளை ஆசிரியப்பார், மேம்படுத்துவார். கத்தத்தம் திருவசனத்தை ஆசிரியத்து மையப்படுத்துவாராக. எல்லாரும் சொல்லலாம், கண்டுபிடிக்க விஷயம் எல்லாருமே வருது. அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 லாசரை தகுதியில்லாதவரை ஆபிரகாம் உட்கார வேண்டும். அதே போல எங்களையும் ஒரு காலகட்டத்தில் உடைய சமத்தில் வரப்போது அப்ப எங்க கிருபை ஊற்றின தேவன் எங்களை தகுதிப்படுத்தும் ராஜ்யத்துக்கு எங்களை மேம்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியம் என்ன கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, போராட்டம் இருந்தால் எல்லாம் குடும்பத்தில் பிசாசுகள் போராட்டங்கள், சத்துருக்கள் போராட்டங்கள், சூரிய மந்திர கட்டுகள் இருந்தால் கூட நசரேய இயேசுவின் நாமத்தில் முறியடிங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நசரேய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான